பேராக் லாருட் மாத்தாங் சலாமா பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் வெள்ளங்களால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவசர வெள்ள தணிப்பு திட்டங்களுக்காக 1.2 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டிற்கு அரசாங்கம் உடனடியாக ஒப்புதல் அளித்துள்ளது. துணை பிரதமர் ஃபடிலா யூசுப்பின் சிறப்பு அதிகாரியான நியோ சூசியோங் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறையின் பரிந்துரைகளின்படி இந்த நிதி ஆழப்படுத்தும் பணிகள் வடிகால் வேலைகளுக்காக பயன்படுத்தப்படும். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பு துரித நடவடிக்கையை உறுதி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். தற்போது 2806 பாதிக்கப்பட்டவர்கள் 25 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தின் முயற்சி இயற்கையின் தொடர்ச்சியான சவால்களை எதிர்த்து போராடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவையும் புதிய நம்பிக்கையும் அளிப்பதாக அமைகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.